வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி பதிவில் ஒரு சிம்பிள் க்ரூட் ஆப்ரேஷனுக்கு எப்படி நம்ம வந்து ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டை வடிவமைக்கிறது, எப்படி ஒரு ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டை உருவாக்குறதுன்றதை பார்த்தோம். நம்ம இந்த பதிவில் ஒரு ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டை டிசைன் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றதை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிளே பார்த்தாச்சு, ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணலாம், நம்ம வடிவமைச்சிருக்க இந்த ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்லாம் கரெக்டான வழியில் வடிவமைச்சிருக்குமா என்றதை நம்ம வேலிடேட் பண்ணுவோம். எப்படியெல்லாம் நம்ம வந்து ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டை வடிவமைக்கக்கூடாதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா டைப் 1 டைப் 2 நான் போட்டிருக்கேன். டைப் 1லேயும் ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன், டைப் 2லேயும் ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டு எது தப்புன்றதை பார்ப்போம். இங்கே டைப் 1ல் பார்த்தீங்கன்னா ஆடு, வியூ, அப்டேட், டெலிட் ஒரு க்ரூட் ஆப்ரேஷனுக்கான ஒரு ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போஸ்ட் HTTP மெத்தட் தான் பயன்படுத்துது, ஓகேங்களா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வடிவமைச்சிருப்பாங்க. நானே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அது மாதிரி, ஓகேங்களா? இந்த இடத்துல எல்லாமே போஸ்ட் HTTP மெத்தட் தான் பயன்படுத்தி அவங்களுக்கான க்ரூட் ஆப்ரேஷனுக்கான ஒரு ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டை உருவாக்குறாங்க. ஆடுக்கு customer/ஆடு, வியூக்கு பார்த்தீங்கன்னா customer/வியூ ஆல். ஒரு பர்டிகுலர் கஸ்டமரை பார்க்கணும்னா customer/view/customer நம்பர், எந்த கஸ்டமர் பார்க்கணுமோ அந்த கஸ்டமர் நம்பர். அதுக்கப்புறமா அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா customer/update/customer நம்பர். அதே மாதிரி டெலிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா customer/delete/customer நம்பர். ஸோ இந்த இடத்துல 5 விதமான ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த 5 ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டையும் நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்போது கிளைண்ட் வந்து அந்த 5 ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டையும் அவங்க மெயின்டைன் பண்ணணும், ஓகேங்களா? அவங்க என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த பர்டிகுலர் ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி அது மூலமாக ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு டெலிட்னா கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த டெலிட் எண்ட் பாயிண்ட்டை பயன்படுத்துவாங்க. customer/delete/customer நம்பரை பாஸ் பண்ணி அந்த கஸ்டமரை ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸை பயன்படுத்தியிருக்கேன். ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டை உருவாக்குறதுக்கு ஆக்ஷன் வேர்ட்ஸை பயன்படுத்தியிருக்கேன். ஆடுன்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு, இட்ஸ் எ வேர்ப் இல்லை, வினைச்சொல்லை பயன்படுத்தியிருக்கேன். ஆடுக்கு கிரியேட் அ நியூ கஸ்டமர், வியூ ஆளுக்கு எல்லா கஸ்டமரும் வியூ பண்ணுறது. வியூன்றது ஒரு வேர்பு தான், வினைச்சொல் தான், ஒரு பர்டிகுலர் கஸ்டமரை பார்க்கறதுக்கு. அப்டேட்டோன்றது வினைச்சொல், ஆக்ஷன் வேர்டு, ஒரு பர்டிகுலர் கஸ்டமரை அப்டேட் பண்ணுறதுக்கு. டெலிட்டும் ஆக்ஷன் வேர்டு, ஒரு பர்டிகுலர் கஸ்டமரை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? இந்த கேஸில் வந்து 5 எண்ட் பாயிண்ட்டை வந்து கிளைண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுவே ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா 100 ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டு 200 ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்லாம் போவோம். அந்த மாதிரி சமயத்தில் ஒவ்வொரு வாட்டியும் புதுசாக ஒரு URL உருவாக்கி கிளைண்ட்டுக்கு கொடுக்கறதுன்றது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு வேலை. ஞாபகம் வச்சுக்கிறது, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஒரு காம்ப்ளெக்ஸான வேலை, ஓகேங்களா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு சிம்பிளான வழியை நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைப் 1ன்றது ஒரு ராங் வே ஆஃப் டிசைனிங் யுவர் ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டு. இது ஒரு நல்ல அப்ரோச் கிடையாது. இப்போ டைப் 2க்கு வருவோம். டைப் 2க்குள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட் தான் டிசைனே பண்ணியிருக்கேன் இங்கே, ஓகேங்களா? ஒரே ஒரு ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட் தான் டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டு ஒரு கஸ்டமரை ஆட் பண்ணுறதுக்கும் உதவுது, ஒரு கஸ்டமரை வியூ பண்ணுறதுக்கும் உதவுது, ஒரு கஸ்டமரை அப்டேட் பண்ணுறதுக்கும் உதவுது, ஒரு கஸ்டமரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் உதவுது, ஓகேங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டை நான் உருவாக்குறதுக்கு பெயர் சொல்ல பயன்படுத்துகிறேன், அதாவது நவுனை பயன்படுத்துகிறேன். கஸ்டமர்ன்றது ஒரு நவுன், அந்த நவுன் வந்து பன்மையாக இருக்கணும், பன்மையாக கொடுத்துக்கலாம். ஏன் அதை பன்மையாக கொடுக்குறேன்னா ஒரு சர்வரில் எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இந்த ரிசோர்ஸ்ன்றது எதாவது சொல்கிறேன்னா இந்த கஸ்டமரை தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு சர்வர் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட என்டிட்டிஸ் இருக்கும், ஏகப்பட்ட டேட்டா இருக்கும். அதாவது கஸ்டமர் டேட்டா இருக்கும், எம்ப்ளாயி டேட்டா இருக்கும், அப்புறமா வந்து டிபார்ட்மெண்ட் டேட்டா இருக்கும், அதுக்கப்புறமா அக்கௌண்ட் டேட்டா இருக்கும். அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். நம்ம எக்ஸாம்பிளில் கஸ்டமர் டேட்டாவை எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? இந்த டேட்டாவை தான் வந்து நம்ம ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு ரிசோர்ஸை மேனிப்புலேட் பண்ணோன்னா
அந்த ரிசோர்ஸை பேரை வச்சு தான் வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட்டை உருவாக்கணும். அந்த ரிசோர்ஸை பேரை வச்சு தான் லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட்டை உருவாக்கணும். அப்புறம் அந்த ரிசோர்ஸ் வந்து ப்ளூரலாக இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா லோக்கல் ஹோஸ்ட் :8080/customers என்ன அர்த்தம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் மூலமாக அந்த சர்வரில் இருக்க எல்லா கஸ்டமர்ஸையும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு உதவுது, கையாளுறதுக்கு உதவுது. அதனால தான் வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து ப்ளூரலாக வச்சுக்கின்றேன். ஓகேங்களா? ஏன்னா சர்வரில் ஒரு கஸ்டமர் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அதனால அந்த ரிசோர்ஸ் நேம் வந்து எப்பவுமே ப்ளூரலாக இருக்கணும், அது பெயர் சொல்லா இருக்கணும். ஓகேவா? அடுத்து நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ண போகிறேன். புதுசாக ஒரு கஸ்டமர் ரெக்கார்டை ஆட் பண்ண போகிறேன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட்டை பயன்படுத்தி கிளைண்ட் வந்து HTTP போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை அனுப்புவார். ஓகேங்களா? அப்படி போஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பும்போது அந்த சர்வர் வந்து புதுசாக ஒரு கஸ்டமரை ஆட் பண்ணணும். இதுவே நான் வந்து வியூ பண்ண போகிறேன்னா இதே லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட்டை பயன்படுத்தி கெட் HTTP ரிக்வெஸ்ட்டை அனுப்புவார். அப்படி அனுப்பும்போது சர்வர் வந்து கெட்டு பயன்படுத்துறதுனால சர்வர் வந்து எல்லா கஸ்டமரையும் கிளைண்ட்டுக்கு அனுப்புவோம் பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமரை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கேஸ்லேயே வந்து நம்ம இதே தான் பயன்படுத்தணும். இதே பயன்படுத்தி அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கஸ்டமர் நம்பர் நம்ம அனுப்பணும். அவ்வளோதான். அப்படி அனுப்புனோன்னா 30வது கஸ்டமரை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த யூஆர்எல் பயன்படும். ஏன்னா நம்ம வந்து புட் HTTP ரிக்வெஸ்ட்டை அனுப்புகிறோம். அதே மாதிரி டெலிட்டோம். இந்த யூஆர்எலை பயன்படுத்தி நீங்கள் வந்து டெலிட் HTTP ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா அந்த கஸ்டமரை ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு யூஆர்எல் தான் வடிவமைச்சிருக்கேன். அந்த யூஆர்எல் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுது, வியூ பண்ணுறதுக்கும் பயன்படுது, அப்டேட் பண்ணுறதுக்கும் பயன்படுது, டெலீட் பண்ணுறதுக்கும் பயன்படுது. ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. ஓகேங்களா? சிம்பிளாகவும் ஆகிடுச்சு, ரீடபுளாக ஆகிப்போச்சு. எல்லா கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணனா இதை அனுப்புவீங்க. ஏதாவது ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணனா அந்த கஸ்டமர் நம்பரை பாஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் மேட்ரு. ஓகே? ஸோ இந்த இடத்துல வந்து மோர் ரீடபுளாகவும் இருக்குது. அதே சமயத்தில் கிளைண்ட் வந்து ஈஸியாக ஞாபகப்படுத்திக்கலாம், ஈஸியாக நினைவு வச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? கிளைண்ட் சைடில். இப்போ போஸ்ட்மேனில் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் உங்களுக்கு காமிச்சேன். நம்ம வடிவமைச்சிருக்க எல்லா ரெஸ்டாரண்ட் பாயிண்ட்டும் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த யூஆர்எல் வந்து சேம் யூஆர்எல் தான். இந்த மேப்பிங் மட்டும் மாறும். கெட் மேப்பிங், புட் மேப்பிங், டெலிட் மேப்பிங் சொல்லிட்டு மேப்பிங் மட்டும் மாறும். ஒரே யூஆர்எல் பயன்படுத்துவோம். இதுக்கு வந்து ஆட் பண்ணோம். இதுவே கெட்டு பாஸ் பண்ணிங்கன்னா இந்த யூஆர்எல் வந்து எல்லா கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணணும். /10ன்னு கொடுத்தோன்னா அந்த கஸ்டமர் ஒரு 10வது கஸ்டமர் மட்டும் கொண்டு வரும். இது அதே மாதிரி டெலிட் யூஸ் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ண பயன்படுது, புட் யூஸ் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ண பயன்படுது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டிசைன் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரீடபுளாக இருக்குது. கிளைண்ட் சைடில் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இந்த இடத்துல அப்படி கிடையாது. டைப் 1ல அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு FTP உருவாக்குனீங்கன்னா அந்த FTPக்கு தனியாக ஒரு யூஆர்எல் உருவாக்கும். அந்த FTPக்கு தனியாக ஒரு யூஆர்எல் உருவாக்குவீங்க. அப்போது நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் வந்து 100 இறந்துட்டுதுன்னா 100 யூஆர்எல் உருவாக்குவீங்க. பட் இந்த கேஸில் அப்படி கிடையாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட்டை எப்படி உருவாக்குறதுன்றது. ஓகே? அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் நம்ம வந்து இந்த ரெஃப்ட் மெத்தடை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம உருவாக்கலை. ஒரு சில இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண பிறகு தான் இது வந்து ஒரு அப்ரோப்ரியேட் கரெக்டான ஒரு ரெஸ்ட் மெத்தடாக இருக்கும். அந்த சேஞ்சஸ்லாம் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஸ்ப்ரிங் போட் தமிழில் படிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye bye from Suresh.